ஸ்ரீ காஞ்சிபுரம். தொல்புகழ் வாய்ந்த தொண்டை மண்டலத்தின் ஹிருதயஸ்தானமே காஞ்சிபுரம். நகரேஷு காஞ்சி என்று புலவர்களால் புகழப்பெற்றிருக்கின்றது காஞ்சிமா நகரம். காஞ்சிமா நகரமே ஸ்ரீசக்கராகாரமாகவும் திரிகோணமாகவும் அமைக்கப்பெற்று அதன் மத்தியில் அன்னை காமாட்சி கோயில் கொண்டிருக்கும் ஸ்தலம் பிந்துஸ்தானமாய் அமைந்துள்ளதென புராணங்கள் கூறுகின்றன. ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர், ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆகிய இரு தெய்வங்களும் கோயில் கொண்டுள்ள இத்தலத்தில் பிரம்மோற்சவத்தின் போது ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர், ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆகிய இருவரும் மூர்த்திகளும் ஆதிசக்தியின் அம்சமான அன்னை காமாட்சியின் ஆலயத்தை வலம் வந்துதான் செல்கிறார்கள் என்பதை இன்றைக்கும் காணலாம். தெய்வ மனம் கமழும் காஞ்சி மகா கஷேத்திரத்திற்கும் ஸ்ரீ ஆதிசங்கர பகவானுக்கும் எத்தகைய நெருங்கிய தொடர்பு இருந்தது என்பதற்கு இப்படத்தில் இடம்பெற்றிருக்கும் ஒரு சம்பவமே சான்று கூறும். பார்ப்புகழும் பல்லவ மன்னர்களின் அரசாட்சி காலவெள்ளத்தில் கரைந்ததென்றாலும் அகில புவனங்களுக்கும் தாயான அன்னை காமாட்சியின் அருளாட்சி அன்றும் இன்றும் என்றும் நிலை பெற்று நம்மை எல்லாம் பரிபாலித்துக் கொண்டிருக்கிறது. அவள் அவதாரமும் அவளது திருவருளால் ஆன்ம கோடிகள் அடைந்து கொண்டிருக்கும் இகபர சுகங்களும் கடலளவு என்றால் நாங்கள் இப்படத்தில் விளக்கம் ஏந்திருப்பது கடுகளவுதான். இப்புனித சித்திரத்தில் இடம்பெற்றிருக்கும் சம்பவங்களை அன்னை ஸ்ரீ காமாட்சியின் திருப்பாதங்களுக்கு அர்ச்சனை மலர்களாக சமர்ப்பிக்கின்றோம். அம்பாள் பாதத்துல வச்சு பணம் கொடுங்க. உனக்கு அறிவு இருக்கா? இந்த கந்தல அம்பாள் பாதத்துல வைப்பாளா? உனக்கு அறிவு இருக்குதா? கந்தல யார் வைக்க சொல்றது? உள்ள இருக்கிறத வச்சுட்டோம். உள்ள என்ன இருக்கு? இது கிடைக்க முடியாத அபூர்வமான மலராச்சு. உனக்கு எப்படி கிடைச்சது? மதுரையில் இருக்காளே ஆத்தா, அவ காஞ்சிபுரத்துல இருக்கிற அவ ஆத்தா பாதத்துல வைக்க சொல்லி கொடுத்தா. வீணா என் கேள்வி கேட்டு கொண்டு போய் வச்சு பண்ணாங்க. குடுங்க குருக்களே, இது என்ன மலர்? அகரந்த மலர். இந்த மலருக்கு என்ன பிரத்யேக விசேஷம்? வருஷத்துக்கு ஒரு முறை நார்த்தாமரையில பௌர்ணமி எண்ணிக்கை பூக்கக்கூடிய ஒரே மலர். இதனுடைய விசேஷம் என்னன்னா, சர்வரோகத்தையும் குறிப்பா குஷ்டரோகத்தை அறவே ஒழிக்கக்கூடிய மகா சஞ்சீவி. இதை கொண்டு வந்த இவர் ஆத்தாங்கிறார், மதுரைங்கிறார், காஞ்சிபுரங்கிறார். இவரை பார்த்தா எனக்கு ஒன்னும் ஓடல. சரி இருங்கோ, முதல்ல இவர் நேரைய முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். ஒரு குழந்தையை வேண்டித்தான் என் சன்னிதானத்திற்கு வந்திருக்கிறாய். இந்த குறை உனக்கு மட்டுமல்ல, ஏற்கனவே கணபதிக்கும் முருகனுக்கும் தாயாகி சொக்கநாதர் சமேதராக மதுரையிலே கோயில் கொண்டிருக்கும் என் அம்சமான மீனாட்சிக்கும் இந்த கலியுகத்தில் தனக்கு ஒரு குழந்தை வேண்டும், அதை தன்மடியில் தவழவிட்டு பாலூட்டி வளர்க்க வேண்டும் என்ற ஏக்கம் உண்டாகியிருக்கிறது. நீ மதுரைக்கு உடனடியாக சென்று மீனாட்சியிடம் பிரார்த்தனை செய். உங்கள் இருவரது குறைகளையும் நான் அங்கு தீர்த்து வைக்கிறேன். நம்ம கடி நீங்கி போச்சுங்க. எப்படி? அன்னை காமாட்சி ஜோதி வடிவமா என் கனவுல வந்து நம்ம குறையை தீர்க்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டாங்க. அப்படியா? நம்ம உடனே மதுரைக்கு போய் மீனாட்சி தரிசனம் பண்ணி ஆகணும். அதென்ன சுந்தரி, இப்பதானே காமாட்சி நம்ம குறையை தீர்த்து வைக்க போறதா சொன்னேன். அதுக்குள்ள மீனாட்சி? ஐயோ, அதுவும் அவ உத்தரவு தாங்க. நீங்க பொறுப்படுங்க, நான் போற வழியில என்ன விவரமா சொல்றேன்.
கொஞ்சம் நில்லு. ஆமா, நமக்கு குழந்தை இல்லாத குறைய போக்கத்தான் காமாட்சி ஜோதி வடிவமா உன் கனவுல வந்து அனுகிரகம் பண்ணிட்டு போயிட்டாலே. அதுக்கப்புறம் இங்க மீனாட்சி அம்மா கிட்ட வந்து எதையோ நினைச்சு குமரி என்னென்னமோ பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தியே. இன்னும் உனக்கு என்ன வேணும்னு கேட்டு அவகிட்ட கண்ணீர் விட்டுட்டு இருந்த. அதாவதுங்க, அன்னை மீனாட்சிக்கும் ஒரு குழந்தை எடுத்து வளர்க்கணுங்கிற ஆவல் ஏற்பட்டிருக்குன்னு காமாட்சி தாய் சொன்னாலே, ஆமா, அதே மாதிரி குழந்தை பெக்காத என் குறையையும் அவ குறையையும் சேர்த்து மதுரையில தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி இருக்காரு. அதனுசரிச்சு தாயே மீனாட்சி, மலடிங்கிற அவ பேர் நீங்க ஒரு குழந்தைய பெக்கிற பாக்கியத்தை என்கிட்ட விட்டுறீ. அது பிறந்த உடனே உன் காலடியில கொண்டு வந்து போட்டு அதை வளர்க்கிற பொறுப்பு அவங்கிட்ட படிச்சிடுறேன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். எங்க அப்படி செஞ்சதுன்னு 2 பேர் குறையும் நீங்க. அம்மா, சுந்தரிக்கு உடம்பு எப்படி இருக்கு? கவலைப்படாதீங்க, சுகப்பிரசவம் ஆயிடும். சீக்கிரம் வாமா. தாயே மீனாட்சி, மலடிங்கிற அவ பேர் நீங்க ஒரு குழந்தைய பெக்கிற பாக்கியத்தை என்கிட்ட விட்டுறீ. அது பிறந்த உடனே உன் காலடியில கொண்டு வந்து போட்டு அதை வளர்க்கிற பொறுப்பு அவங்கிட்ட படிச்சிடுறேன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். ஆன்சீகமா பிறந்திருக்கு. சுந்தரி, உன் பிரார்த்தனைக்கு இணங்கித்தான் அம்பா நமக்கு 1க்கு 2 அனுகிரகம் பண்ணிருக்காளே. ஏன் இப்படி மூஞ்சிய உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்க? வேற ஒண்ணும் இல்லைங்க, இந்த 2 குழந்தைகள்ல எந்த குழந்தைய தேவி மீனாட்சி கிட்ட கொடுக்கறது, அந்த குழப்பம்தான். அடி அசடு, இவ்வளவு தூரம் செய்த அம்பா இதுக்கு ஒரு வழி பண்ண மாட்டாளா? 2 குழந்தைகளையும் கொண்டு போய் மீனாட்சி சன்னிதானத்தை வைப்போம், முடிவை அவ பண்ணிக்கிட்டுமே. அதாங்க சரி. மீனாட்சி, நான் சொன்னபடி கொண்டு வந்துட்டேன். 2 குழந்தைகளையும் உன் சன்னிதானத்துல போட்டுடுறேன். நீ எடுக்கிறத எடுத்துட்டு எனக்கு கொடுக்கறத கொடுத்துடுமா. சுந்தரி, சரியா போச்சா? தனக்கு எது வேணுமோ அதை அவளே எடுத்துக்கிட்டான். இனிமே அது அவ குழந்தை. அந்த நினைவோட நிம்மதியா நீ பிறப்பு. என்ன தர்மத்தவன் அவ பார்த்து குழந்தை விட்டுட்டு போயிட்டா இருக்கா? நீ பார்த்துட்டு சும்மா இருக்க. அதானே சித்த நில்லுங்க. என்னது குழந்தைய விட்டுட்டு நீங்க பாட்டு போயிட்டு இருக்க? மன்னிக்கணும், அந்த குழந்தைய தேவி மீனாட்சிக்கு அர்ப்பணம் செய்யறதா நாங்க 2 பேரும் பிரார்த்தனை பண்ணிருந்தோம். உங்க நன்னாக நீங்க பேசுறது காசு பணம், ஆடை ஆபரணம், வீடு வாசல், நிலவலங்களை கோவிலுக்கு சாதனை பண்றோம். ஏன் ஆடு மாடுகளுக்கு கூட நின்றுட்டு இந்த மாதிரி விட்டுட்டு உண்டு. ஆனா மானுஷ கோயில இப்படி விட்டுட்டு போறதா எந்த கோயில எந்த சரித்திரம் கிடையாது. மன்னிக்கணும், அது முடியாதுங்கிறத நாங்க முடிவா சொல்றோம். இவன் என்ன வச்சு அந்த குழந்தையை தூக்கி கையாடும். சுவாமிகளே, இவரல்ல தேவி மீனாட்சியே நேர்ல வந்து தூக்கி கொடுத்தாலும் நான் வாங்கிட்டு போக மாட்டேன். தேவி மீனாட்சி தூக்கி கொடுத்து வாங்குறேன்னா வேற யார் கொடுத்தா வாங்குவேன்? அதுக்கு காஞ்சிபுரத்தா வரணும், மதுரையா கிட்ட சொல்லணும், அப்புறம் இவ தூக்கி கொடுத்தான்னா நான் வாங்கிட்டு போயிடுவேன். அம்மா, காஞ்சிபுரம் மதுரையை நோக்கு பிரிச்சா இருக்கலாம். நாங்க பாக்குற உத்தியோகத்துக்கு தர்மகர்த்தாவால் ஒரு உத்தரவு போட்டால இந்த சனியை தூக்கி வீசி வெளியில எரிஞ்சுவே இல்லை. ரத்த அப்படி வரல, சனிப்படுத்துற பாடு தெரியுமோன்னு என்ன தெரியுமே. அதை அனுபவிக்கணுங்கிற ஆசை பெரியவாளுக்கு இருந்தா அந்த குழந்தைய கொஞ்சம் தொட்டு பாருங்க. தொட்டு பாக்குறேன் வரும். அந்த குழந்தைய சுண்டைக்காய தூக்கிடுவோம்.
என்னய்யா பெத்தவங்க பக்கத்துல இருக்கும்போது அந்த குழந்தை நேரா அம்பாள் பாதத்தை போய் தொட்டுடுத்து. அது மட்டுமா அண்ணா, அம்பாள் பக்கத்துல தேவேன்னு இருந்த குழந்தை நான் போய் தொட்டவனா முகத்தை பார்த்துட்டு வராம கத்துறது. அதாங்கண்ணா அவ சன்னிதானத்துல கத்த கத்த ஒரு குழந்தைய தூக்குறதுன்னா எனக்கு என்னமோ போல இருக்குதுங்க. அப்படிதானே இருந்தது. ஏன்னா ஒரு காரியம் பண்ண என்ன குழந்தைய அம்பாள் பக்கத்திலேயே விட்டுருவோம். பேசாம இருந்த அத்த ஜாம பூஜையை முடிச்சுட்டு கதவை பூட்டிட்டு உடனே திறக்கப்படாதுங்கிறதான சாஸ்திரம். ஆமா, அதனால கதவை பூட்டாம வெறுமனை சாத்தி வச்சுட்டு போடுறது. எப்படி எப்படி மேல சொல்லுங்கண்ணா. எந்த குழந்தையா இருந்தானே ராவல தூங்கித்தானே ஆகணும். கண்டிப்பா. அப்புறமா வந்து அது நல்லா தூங்குற சமயமா பார்த்து பொக்குன்னு தூக்கி வெளியே போட்டுருவோம். நல்ல யோசனை பாய். செய்யலாம் செய்யலாம். முடியல. நல்லா அழுத்தி தொடங்க. நான் தான் 3 ரூபாய் வச்சுட்டேனே. சோம்பே வெறுமன சாத்திர கதவு எப்படியா திறக்க முடியாம போகும்? அவளவா முயற்சி பண்ணிட்டா இந்த கேள்விக்கே இடம் இல்லை. புரிஞ்சிருக்குமே. என்ன ஆச்சரியமா இருக்கு. எங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கு. சரி சரி, நீங்க போய் பல்லக்கு தூக்குற மரத்தையும் அந்த ஆட்களை உடனே கூட்டிட்டு வாங்க. வரவே அப்படியே போய் கதவை முட்டுங்க. அமைதிக்கு மறுபெயர் தானே ஆலயம். அதுவும் அர்த்தஜாம பூஜைக்கு பிறகு. என்ன இது சத்தம்? என்னை நம்பி குழந்தையை ஒப்படைத்திருக்கிறார்கள். அது நிம்மதியாக தூங்க வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். என்னன்னா வைரம் பாஞ்சி இவ்வளவு பெரிய தேக்கு மரத்தால இத்தனை பேர் சேர்ந்து இடியா இடிச்சும் அந்த கதவு அசியலன்னா அந்த கதவு பலத்துக்கு மேல ஏதோ ஒரு பலம் உள்ள இருக்கிறதா உங்களுக்கு எட்டலையா? கெட்டுடுங்க. இன்னைக்கு என்ன தோன்றதுன்னா நம்ம கதவை வெறுமனை சாத்திட்டு தான் மடப்பள்ளிக்கு போனோம். அந்த நேரம் பார்த்து ஒரு பயங்கரமான கொள்ள கூட்டம் உள்ள பூந்துண்டு கதவை திறக்க விடாதபடி அந்த பக்கத்துல இருந்து முட்டு கொடுத்துட்டு எனக்கு தோன்றது இருக்கிறாங்க. எதுக்கு சாவி துவாரத்து வழியா உள்ள பார்த்துட்டோம்னா அது என்னன்னு ஓரளவுக்கு புலப்படலாம். போய் பாருங்க.